டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிபிஏ இல்லை எம்பிஏ எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேப்பரில் எப்படி மார்க் அலோகேட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் ரிப்போர்ட்டுக்கும் உங்கள் வைவா ஓசி எக்ஸாமை பேஸ் பண்ணி தான். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து பக்கவாக ரெடி பண்ணிடுறீங்க. ஆனால் அந்த வைவா டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா, பதஷ்டப்பட்டுடுறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வைவா நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த செஷனில் நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்ட் வைவா எக்ஸாமை வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஒரு வைவாக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை முழுசாக நீங்கள் வந்து படிக்கணும். ஒவ்வொரு பாட்டையும் என்ன எடுத்து படிக்கணும்னா, உங்கள் ஓன் லாங்குவேஜால் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் தெளிவாக எதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன, மெத்தடாலஜி என்ன, ஃபைண்டிங்ஸ், லிமிட்டேஷன் இதெல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லலை, அதுக்கு பதிலாக இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த கருத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வைவால வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வை டிட் யூ சூஸ் திஸ் டாபிக், எதுக்காக இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே இந்த டாப்பிக்கை தான் கரெக்டாக எடுத்து பண்ணியிருக்கீங்களா, இல்லை பழைய ப்ராஜெக்டை வந்து காப்பி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக தான், இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த கொஷின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்குள்ள பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இல்லை இன்னைக்குள்ள ரியல் சினாரியோ என்ன அப்படிங்கிறத இந்த டாபிக் கூட என்ன பண்ணணும்னா கார்லேட் பண்ணி நீங்கள் சொல்ல படிக்கணும். இல்லை அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தெல்லாம் இந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன், இல்லை எனக்கு இதை பற்றின ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்குது அதனால் எடுத்தேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை என் கைடு இதை எடுக்க சொன்னாங்க, இல்லை எனக்கு பழைய ப்ராஜெக்ட் ஆன்லைனில் இப்படி தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஆன்சர் பண்ணிங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட க்ரெடிபிலிட்டி வந்து இதில் குறையுது. அப்போ உங்களோட ரியல் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் என்ன, இல்லை சினரியோ என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செகண்ட் காமன் கொஷின் நம்ம பார்த்தோன்னாக்கா, ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் யுவர் ஸ்டடி. அதாவது இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் ரிசர்ச் எந்த அளவுக்குள்ள இருக்குது, எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ரீஜனுக்குள்ளே எப்படி இருக்குது, அது போக லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதாவது ஒரு சாம்பிள் சைஸில் லிமிட்டேஷன் இருக்கலாம், டைம் லிமிட்டேஷன், இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் சொல்லணும். அடுத்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த கொஷின் கேட்குறது மூலமாக உங்கள் ரிசர்ச்சில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட ரிசல்ட்ஸ் வந்து பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்மில் நீங்கள் அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லணும். அதே மாதிரி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா, என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க ஒரு ரிசர்ச் பண்ணச்சில் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிச்சு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அந்த கொஷின். ஸோ ஒருவேளை ரெஸ்பாண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், டைம் லிமிட் இருக்கும், இல்லை டேட்டா அவைலபிலிட்டி இருந்திருக்காது, ஸோ ரெஸ்பாண்டன்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் என்ன ப்ராப்ளத்தை ஸ்டடி பண்ணுறீங்க, இந்த இதில் என்ன அனாலிசிஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னாக்கா, இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால ரியல் வேர்ல்டில் இதோட யூஸ், அதாவது ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ரிசர்ச் நீங்கள் பண்ணனால ரியல் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஃபைண்டிங்ஸ் வந்து எப்படி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி. இது எல்லாமே ஜென்ரலாக நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா, மெத்தடாலஜி ஓரியன்டாகவும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது எதுக்கு இந்த சாம்பிள் சைஸ் சூஸ் பண்ணீங்க, என்ன ரிசர்ச் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஒருவேளை டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது நிறைய சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜென்ரலாக உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை அவங்க கருத்துக்களை வந்து சொல்கிறதுக்கு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்ணுவோம். இதனால் முழு பாப்புலேஷன் ஏன்னா நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, இருக்க பாப்புலேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டா வந்து கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
டைம் லிமிட்டு, அது மாதிரி ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ரெஸ்பாண்டன்ஸை நம்ம மீட் பண்ணுறதுல உள்ள டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம எப்படின்னா சாம்பிள் சைஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ சாம்பிள் சைஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அது போக என்ன மாதிரி சாம்பிளிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் டெக்னிக்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ரெஸ்பாண்டன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சர்வேக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பாப்புலேஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், டேட்டாபேஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சீக்கிரமாக அதே மாதிரி குறைஞ்ச செலவில் நம்ம டேட்டா கேதர் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன சாம்பிளிங் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அது போக எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோன்னாக்கா கொஷினர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கொஷினர் எல்லாமே கூகுள் ஃபார்ம் போட்டு இல்லை அப்படின்னா பிரிண்ட் அவுட் கொஷினஸாக நம்ம கொடுத்து கலெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஏன் கொஷினர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அப்போ குறைஞ்ச டைமில் நிறைய ரெஸ்பாண்டன்ஸை நான் டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா எனக்கு கொஷினர் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கும், எல்லா ரெஸ்பாண்டன்ஸுக்கும் ஒரே கேள்வியை நான் கேட்க முடியும். இப்போ கம்பேர்ட் டு அதர் மெத்தட்ஸ் இன்டர்வியூ, அப்சர்வேஷன் இதெல்லாம் நான் பார்க்கச்சுல எனக்கு கொஷினருக்கு வந்து டைம் லிமிட்டு, கொஷினர் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதே மாதிரி நான் டேட்டாவும் வந்து ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது மூலமாக நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம்னாக்க இந்த வேரியபிள்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ ஹைபாத்திசிஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அது எப்படி டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். ஆமாம், 2 வேரியபிள்ஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைபாத்திசிஸ் நான் யூஸ் பண்ணேன். இந்த ஹைபாத்திசிஸ்க்கு வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, டி டெஸ்ட், கார்லேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் யூஸ் பண்ணி நான் டேட்டா வந்து ஹைபாத்திசிஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கேனா ரிஜெக்ட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களோட கீ ஃபைண்டிங்ஸ் என்ன, உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா, இப்போ பர்சன்டேஜில் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா முக்கியமானது பார்த்திங்கன்னா என்ன சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிபிஏ எம்பிஏ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஈஸி அவைலபிலிட்டி அண்ட் அசசபிலிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாப்புலேஷன் வந்து லார்ஜாக இருக்குது, அதாவது நம்மளுக்கு டிஃபைன் பண்ண முடியல, அது மாதிரி டைம் அண்ட் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்கா ரேண்டம் சாம்பிளிங். ஸோ ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாப்புலேஷனில் எல்லாருக்குமே நம்ம ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறது தான் இந்த ரேண்டம் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா பாப்புலேஷன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது, கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் அவைலபிளாக இருந்துச்சுன்னா we go for random sampling. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி டேட்டா பேஸ்லாம் இருக்குது, ஹெச்ஆர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த ரேண்டம் சாம்பிளிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பாப்புலேஷன் வந்து ஸ்மால் குரூப்ஸாக டிவைட் பண்ணி, அதாவது ஸ்ட்ராட்டா, அதாவது பேஸ்ட் ஆன் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏஜ் வைஸாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏஜ், இன்கம், ஜெண்டர், இந்த மாதிரி ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரெஸ்பாண்டன்ஸை வந்து பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங். ஸோ பர்பசிவ் சாம்பிளிங் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் க்ரைட்டீரியா. ஸோ அதாவது ரிசர்ச்க்கு யார் மேட்ச் ஆகுங்களோ அவங்கள மட்டும் எடுத்து பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ரிஃபரன்சஸ் பற்றி கேட்குறேன் அப்படின்னா நான் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டை கேட்டால் அது வந்து வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறானா அப்படிங்கிறது, இதே வந்து நான் இதை 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கிட்ட கேட்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ பர்பசிவ் சாம்பிளிங்னா என்ன க்ரைட்டீரியா, யார்கிட்ட எப்படி நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த பர்பசிவ் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்னோபால் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பாண்டன்ஸ்ட்டை கேட்டு அனதர் ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம பிடிக்கிறதா என்ன சொன்னா ஸ்னோபால் சாம்பிளிங். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து ஹார்ட் டு ரீச்சாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள ரீச் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் யூஸ் பண்ணலாம். பொதுவாக அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், அதே மாதிரி ரேர் ப்ரொஃபஷனல் குரூப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ், இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்னோபால் சாம்பிளிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிபிஏ எம்பிஏலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெஷலைசேஷன் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ் இருக்கும். இப்போ
மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், தென் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்க, தென் செக்மெண்டிங், டார்கெட்டிங், பொசிஷனிங், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ஃபைனான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்துட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், தென் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறோம், ரேஷியோஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்துக்கணும். ஹெச்ஆர் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ், ஒரு ஹெச்ஆர் மாடலை எப்படி அப்ளை பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இதே இது ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளை செயினில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்பெஷலைசேஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைவா டைமில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். இப்போ நீங்கள் வைவா டைம் வந்துருச்சு, அப்போ நீங்கள் வைவா எக்ஸாமில் இருக்கீங்க, எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் உங்கள்கிட்ட கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பதில் பேசணும். இப்போ ஒரு கொஷின் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தவறான ஆன்சர்ஸ் வந்து கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று சரி பார்த்து நம்ம சொல்லலாம், இல்லைன்னா சாரி சார் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃப்ராங்காகவே சொல்லிடலாம். ஏன்னா இது உங்களோட ஆனஸ்டி எப்படி இருக்குது, எப்படி பொறுப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸாமினர்ஸ் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரே பார்த்து அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் பேசணும். ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலவங்க வந்து கீழே பார்த்துட்டே பேசுவாங்க, அவர்கிட்ட டைரக்ட் ஐ கான்டாக்ட் இல்லாமல். ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உட்கார்ற போஸ்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் கரெக்டாக உட்காரச்சுலாம் நீங்கள் ப்ரொஃபஷனலிசமாக பிஹேவ் பண்ணுறீங்களா, உங்கள் கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது, ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ சாஞ்சி உட்கார்றது, ரொம்ப கேஷுவலாக வந்து நம்ம உட்காரக்கூடாது. அதே மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அதே மாதிரி கிளியராகவும் இருக்கணும். உங்கள் ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து பதட்டமாக இருக்க நேரம் ரொம்ப டக்கு டக்குன்னு பேசிடும். ஸோ அப்போ நம்ம எதுக்கு ப்ராப்பராக எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு கொஷின் கேட்காங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக நீங்கள் கவனமாக கேட்கணும். ஏன்னா சிலவங்க வந்து எக்ஸாமினர் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின்ஸ் கிளியர்லி. யோசிச்சுட்டு நீங்கள் பதில் பண்ணணும். இதனால் நம்ம வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறது தவிர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்த்தோன்னாக்க உங்களுக்கு ஒரு வேளை ஆன்சர் தெரியலை அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக என்ன அப்படின்னா தெரியாது சார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா இது மூலமாக உங்களுக்கு வந்து உங்களோட ஆனஸ்டி, உங்களோட கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நான் ஒரு மார்க் வைவாக நீங்கள் வந்து நடத்தணும். அதாவது இட் வில் கிவ் சம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாரையாவது ஒரு எக்ஸாமினர் மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்கள கொஷின் கேட்க சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் கூடும். நீங்கள் எந்த கொஷினுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் எங்கே லேகாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது நம்ம ஒரிஜினல் வைவா நம்ம நடக்குன்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பதில் பேச முடியும். ஒரு வைவா போகிறீங்க அப்படின்னா பொதுவாக எக்ஸாமினர் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிப்பார்னா உங்களோட ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ அப்போது நீங்கள் ஒரு 2 to 3 minutes உங்கள் ப்ராஜெக்டோட ஷார்ட் சம்மரி என்ன அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ப்ராஜெக்ட் டைட்டில், அப்ஜெக்டிவ், மெத்தடாலஜி, ஃபைண்டிங்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமினர் வந்து சரி உங்கள் ரிசர்ச்சை ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு வைவாக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் டாபிக் ரிலேட்டடாக ரீசெண்டாக ஏதாவது நியூஸ் இருக்கா, இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக, கார்ப்பரேட் ஓரியன்டாக நியூஸ் எது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி எடுத்திருப்பீங்க, அந்த கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கலாம், இல்லை அந்த செக்டார் ரிலேட்டடாக நியூஸ் வந்திருக்கும். அப்போது நீங்கள் அந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ரியல் வேர்ல்டில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ரிசர்ச் வந்து இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ண முடிகிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாமினர்ஸ்க்கே ஒரு இது தோணும் இல்லையா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துருக்குறான் அப்படிங்கிற உங்களை வந்து எக்ஸாமினர்ஸ் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மார்க்கும் ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்காக இதில் வந்து ஒரு ஸ்கிரிப்டே நான் கொடுத்துருக்கேன், எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் உங்களோட ஷார்ட் சம்மரி ஆஃப் யுவர் ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டென்ட்டை நீங்கள் சொன்னாலே போதும். என்ன மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வைவாவில் வந்து நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் டேட்டாவோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் ரிசர்ச் செஞ்சிடறீங்க, ஆனால் எவ்வளோ ரெஸ்பாண்டன்ஸு, என்ன பர்சன்டேஜ், முக்கியமான பர்சன்டேஜ், கீ ஃபைண்டிங்ஸ் என்ன, முக்கியமானதோட அனாலிசிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்கள் கரெக்டாக
ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் தப்பாக தான் செஞ்சுருக்கீங்க, சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிரும். அது போக ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சாதாரணமாக சிம்பிள் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் நம்ம பார்த்தோன்னாக்க வைவா டைமில் வந்து எக்ஸாமினர்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட திங்கிங் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ரொம்ப காமாக மரியாதையாக பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் பிபிஏ எம்பிஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால நம்ம பிஸ்னஸ் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆன்சர்ஸை வந்து ரிலேட் பண்ணி சொல்ல படிக்கணும். ஏன்னா உங்கள் ஃபைண்டிங்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கம்பெனி டெசிஷன் எடுக்கணும்னா இந்த ஃபைண்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா, இல்லை பிஸ்னஸை டெவலப் பண்ணி க்ரோ பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களோட ஆன்சர்ஸ் உங்களோட ஃபைண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வைவா ஓசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் எப்படி ஒரு பிபிஏ எம்பிஏ ப்ராஜெக்ட் வைவா ஓஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு இந்த செஷனில் நம்ம பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.